ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 6th ஸ்டாண்டர்ட். நம்ம இப்போ இங்கிலீஷோடைய ஆல்ஃபபெட் படிக்கலாம். ஓகே, ஆல்ஃபபெட் ஆங்கில எழுத்துக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். பட் அந்த எழுதுகிற ப்ராக்டிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எது எப்படி ஸ்டார்ட் ஆகணும், எதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகே, இதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு தனி நோட்டு போட்டு எழுதலாம், இல்லை லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண இங்கிலீஷ் நோட்டு கோடு போட்டு எழுதலாம். லைன், ஓகே, லைன் போட்டு கோடு போட்ட லைன் இந்த நோட்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லைன் போட்டு, அதாவது சிங்கிள் லைன் போட்ட பேப்பர் கூட வாங்கி நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபஸ்ட் பெரிய ஏபிசிடின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, CAPITAL கேபிட்டல், LETTERS கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, வாட் இஸ் கேபிட்டல் A? we should write like this, capital A. ஃபஸ்ட் கோட்டு மேலே தான் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் எப்பவுமே ஆல்வேஸ் they will sit on the லைன் மேலே தான் இருக்கும். ஓகே, capital B, capital C, capital T, capital E, capital F, capital G, capital H. எது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஓகே, capital I, capital J, capital K, capital L, capital M, capital N, capital O. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தட் இஸ் C மாதிரி பாருங்கள், C மாதிரி போட்டு தான் 0 D இதெல்லாம் வந்து நம்ம வந்து போகணும். ஓகே, ஸோ கேபிட்டல் O. P பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேபிட்டல் இந்த கோட்டு மேலே தான் இந்த ஸ்டாண்டிங் லைன் நிற்கணும். சரிங்களா, கோட்டு ஒன்று நிற்கிது பாருங்கள், கீழே வரக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. அது தென் ஒன்லி இந்த கர்வ் லைன் போகணும். கேபிட்டல் P, C மாதிரி போட்டுட்டு தான் அப்புறம் இந்த 0 இந்த Qக்கு 0 போடணும். Q, கேபிட்டல் Q, கேபிட்டல் R, கேபிட்டல் S, கேபிட்டல் C, T, கேபிட்டல் T. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் அப்புறம் ஸ்லீப்பிங் லைன். கேபிட்டல் T, capital U, capital V, capital V, capital W, capital W, capital X, capital Y. பாரு, எதுவுமே கீழே வரக்கூடாது. சரிங்களா, எதுவுமே கோட்டு கீழே வரக்கூடாது. கேபிட்டல் Z, Z அப்படின்வாங்க, Z சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது டே 1லேருந்து இப்போது May 1 அப்படின்னா அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். டெய்லி 1 டைம் இது எழுதியிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏபிசிடி கேபிட்டல் ஏபிசிடி எப்படி எழுதுவீங்க ஒரிஜினலாக அதை எனக்கு எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு யாரும் பார்க்காம நீங்களாக கேபிட்டல் ஏபிசிடியை எனக்கு அனுப்பிச்சி விடணும். நான் ஸ்கூல்லேருந்து தான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்கூல் சும்மா தான் உட்காந்துருக்கோம், அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை அக்கா தங்கச்சிங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உட்காந்து பார்க்காம ஒரு நோட்டில் ஏபிசி கேபிட்டல் லெட்டர்ஸை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க 1ஆம் தேதி. தென் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் திஸ். ஓகே, ஆல் த பெஸ்ட்.